வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகம் 40 தொகுதிகளை கூட்டணியோடு வென்றுள்ளது. இது முறைகேடான தேர்தலாக இருக்கலாம் என்ற தகவல்களும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. காரணம், விழுப்புரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மதுரை போன்ற இடங்களில் எல்லாம் கடைசி நேரத்தில் வாக்கு வித்தியாசம் மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. விழுப்புரம் தொகுதியில் விஜயகாந்த் அவர்களது மகன் விஜய் பிரபாகரன் அவர்கள் 4630 ஓட்டுகளில் காங்கிரஸ் வேட்பாளரிடம் தோற்கடிக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. 16வது சுற்று மற்றும் 17வது சுற்றில் முறைகேடு நடத்தியிருப்பதாக விஜயகாந்த் அவர்களது மனைவி பிரேமலதா அவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் புகார் ஒன்றையும் அளித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடருங்கள் என்று தேர்தல் ஆணையம் கூறியிருப்பதால் தற்பொழுது 40 தொகுதிகளிலும் உள்ள தோற்கடிக்கப்பட்ட வேட்பாளர்களும் வழக்கு தொடர்க்கப்பட்டால் மீண்டும் 40 தொகுதிகளிலும் தேர்தல் நடத்தப்படுமா அல்லது ரீகவுண்டிங் எண்ணப்படுமா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் 40 தொகுதிகளில் வெற்றியடைந்தால் நேர்மையான தேர்தல். அதுவே 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாஜக 303 இடங்களுக்கு மேலாக வெற்றியடைந்த பொழுது இவிஎம் மிஷினில் குளறுபடி இருப்பதாகவும் இவிஎம் மிஷினை தனக்கு சொந்தமாக வைத்திருந்ததாகவும் தற்பொழுது குற்றம் சாட்டியிருந்தார்கள். அப்பொழுது பாஜகவிற்கு எதிராக இருந்த காங்கிரஸ் மற்றும் திமுகவினர்கள். ஆனால் தற்பொழுது 40 தொகுதிகளில் தமிழகத்தில் வெற்றியடைந்தால் நாங்கள் யோக்கியமாகத்தான் தேர்தலை நடத்தினோம் என்றும் இவர்கள் கூறியிருப்பது சற்றும் முரண்பாடாகத்தான் இருக்கிறது. கடைசி நேரத்தில் 4360 ஓட்டு வித்தியாசத்தில் விஜயகாந்த் அவர்கள் மகன் தோற்கடிக்கப்பட்டது மிகவும் மோசடித்தனம் என்றும் 40 தொகுதிகளிலும் கைப்பற்றியே ஆக வேண்டும் என்ற முனைப்போடுதான் தமிழக அதிகாரிகளை இவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு இவ்வாறான முடிவுகளை வெளியிட்டார்கள் என்று விஜயகாந்த் அவர்களது மனைவி பிரேமலதா அவர்கள் கூறியுள்ளார். இதுபோன்ற நிகழ்வுகள் அடுத்தடுத்த தொகுதிகளிலும் நடக்குமேயானால் முதலாவதாக விஜயகாந்த் அவர்களது மனைவி பிரேமலதா அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக செய்திகளும் வெளியாகியிருக்கிறது. இவரை போல் மற்ற தொகுதி தோற்கடிக்கப்பட்ட வேட்பாளர்களும் வழக்கு தொடர்ந்தால் அனைத்து தொகுதிகளிலும் ரீகவுண்டிங் நடத்தப்படும் என்ற தகவல்களும் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனால் தமிழகத்தில் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட தமிழகத்தில் 40 தொகுதிகளை வெற்றியடைந்து விட்டால், மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்துவிட்டால் எப்படியும் 3 கேபினெட் அமைச்சர்களை பெற்றுவிடலாம் என்று கனவு காண்டு கொண்டிருந்த ஸ்டாலின் அவர்களது தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிலும் அளவிற்குத்தான் என்டிஏ கூட்டணி 3வது முறையாக பாஜகவின் தலைமையில் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது.